டூடேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து கோயிலுக்கு போகிற அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தான். டி வந்து கார் வாஷ் பண்ண போயிருந்தானா, அங்கே நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தா. நானும் வந்து இது வரைக்குமே 1 இயர் ஆகிடுச்சு நாங்கள் கார் வாங்கி. காருக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணதே கிடையாது. ஸோ இதுவே வந்து பண்ணிடலாம், ஏன்னா 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸ்லி கைஸ், அப்போது இருந்து வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்த சோதனை இது தான். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரும்போது தான் இந்த குக்கர் சவுண்ட் ஆகும், இந்த வெளியே பசங்க கத்துவாங்க, எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் சும்மா இருக்கும்போது எவனுமே வந்து கத்தவே மாட்டாங்க, சைலண்ட்டாக இருக்கும். அது என்னவோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மூஞ்சி அந்த மாதிரி நினைக்கிறேன். பர்டிகுலராக இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என் மண்டையில் வந்து நிறைய விஷயம் வந்து போகுது. லைக் கார் வாங்கினது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 இயர் 2 இயர் கிட்டேயே வந்து நிறைய லைக் கார் வந்து நாங்கள் புக் பண்ணது வந்து ஃபஸ்ட் மண்டேயில், அதுக்கப்புறமா அங்கே கேன்சல் பண்ணோம், மறுபடியும் புக் பண்ணோம், மறுபடியும் நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் வந்து காரே வாங்கினோம். லைக் கிட்டத்தட்ட 1.5 இயர் வெயிட் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். நிறையா தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க, ஃபேமிலி நிறைய பேரை வந்து கேலி பண்ணியிருக்காங்க. இன்னும் கார் வாங்குற சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. பட் வாங்கினதுக்கப்புறமா எல்லாரோட ஆட்டிடியூட், எல்லாரோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க எங்களை. கார் மட்டும் கிடையாது, ஆட்டோ வாங்கும்போது சேம் சுச்சுவேஷன் தான், பைக் வாங்கும்போது சேம் தான். நான் சண்டே போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து பைக் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா மறுபடியும் அது வந்து கேன்சல் ஆகி கடைசியில் நான் சண்டை போட்டேன், இல்லை எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வண்டி டிசம்பரில் புக் பண்ணோம், ஜான்வரியில் வண்டி டெலிவரி எடுத்துக்கிட்டோம். Jan 8 வந்து டெலிவரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள், ஒரு 15 days நம்பர் வர வரைக்கும் டீக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து மண்டேல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா. எங்கேயாவது போகும்போது வந்து வண்டி வாங்கிட்டு போவோம், மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துடுவா. அந்த மாதிரி தான் ஒரு மேரேஜ் ஆன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, அப்போ தான் வந்து வண்டி வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு போனான் ஊருக்கு. ஏன்னா பெங்களூரில் இருக்க முடியாது, ஊருக்கு போயிட்டான். ஸோ அங்கே வண்டி வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனான். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் ஆகிடுச்சு, எங்களோட மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வண்டி என்கிட்ட இருக்கும்போதே நிறைய சண்டை, டியோட அக்கா அம்மா எல்லாம், அவகிட்ட கொடுத்துருக்க வண்டி நீ வாங்கிட்டு எனக்கு கொடு அப்படின்னு எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஸ்டில் என்கிட்ட தான் வந்து கொடுத்தேன்னா எனக்காக வாங்கினா அப்படின்னு. பைக் அந்த மாதிரி அப்படின்னா, ஆட்டோ வந்து வேறு மாதிரி. ஆட்டோ வந்து 2018 வாங்கினான், ஏப்ரல் ஒரு மேல தான் வந்து ஆட்டோ வாங்கினான். ஃபஸ்ட் வந்து ஒரு ஆட்டோ பார்த்து வச்சுருந்தான், அவங்களோட ஃபேமிலியில் யாரோட ஒரு ஆட்டோ பார்த்திருந்தா. ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணும்போது என்ன ஆச்சோ, எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கரெக்டாக எனக்கு தெரியல. பட் டியோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அக்காவோட ஹஸ்பண்டு போயிட்டு அதை வந்து அவங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. டிக்கு சொன்ன ப்ரைஸ் வேறு, ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது இன்னும் கம்மியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வெறியாகிடுச்சு இல்லையா எனக்கு. ஸோ இவன் என்ன பண்ணா அப்படின்னா, வேறு ஆட்டோ வந்து போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி வாங்கிட்டான். அதுக்கும் வந்து நிறைய சண்டை, வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்லாம் நிறைய சண்டை இருந்துச்சு. எல்லாம் தாண்டி தான் ஆட்டோவும் வாங்கினோம் நாங்கள். மீன்ஸ் இப்போ அந்த ஆட்டோ இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா டைம்லலாம் வந்து அதனால தான் வந்து சர்வைவ் பண்ணவே முடிஞ்சிச்சு. இந்த கொரோனா டைமில் நாங்கள் மேரேஜ் ஆன புதுசு ஒரு 1 month மட்டும்தான் ஊரில் இருந்தோம். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பெங்களூர் வந்துட்டோம். நாங்கள் இருக்க முடியல. 1 monthக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டியோட அப்பா ஒன்றும் இல்லை, அப்பா ஒரு மாதிரி, டியோட அம்மா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சாங்க. எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எதுக்காவது அவங்கக்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு வெளியே போகணும் அப்படின்னாலும் கேட்கணும், அந்த மாதிரி. ஸோ எங்களால் இருக்க முடியல. இன்னும் இருந்தால் நிறைய பிரச்சனை வந்துடும், நாங்கள் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம், போயிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து கிளம்பி வந்தோம்.
டி வந்து அப்போ ஆட்டோ போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா செகண்ட் வேவ் அப்படின்ற போது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. காலையில் நைட் மட்டும்தான் கர்ஃப்யூ மாதிரி. ஸோ டி வந்து காலையில் வேலைக்கு கிளம்பிடுவா, ஈவினிங் வந்துடுவா. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் மட்டும்தான் நான் தனியாக இருந்தோம் பெங்களூர் வந்துட்டு. அதுக்கப்புறமா டியோட அம்மா அப்பா 2 பேரும் மறுபடியும் பெங்களூர் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டக்கு அப்புறமா நிறைய பிரச்சனை. லைக் டி எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா அப்படின்னா டியோட அக்கா பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலையா, அவள் என்ன நினைப்பா, இவ்வளோ செலவு பண்ணுறேன் அந்த மாதிரி. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டி என்ன பண்ணுவா அப்படின்னா, வண்டிக்கு போகிறா இல்லையா, ஸோ வரும்போது வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சுடுவா. நான் வந்து வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வருவோம். அந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்போவும் அதெல்லாம் நினச்சாலே வந்து ரொம்ப அழுகையாக வரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா எங்களோட லைஃப் அப்படின்னு. கொஞ்ச நாள் இந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா டியோட வீட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க ஊரில். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பண்ணக்கூடாது, பெங்களூர் வீட்டில் இது வந்து வாடகை வீட்டு, எங்கள் சொந்த வீட்டில் தான் பண்ணணும், அங்கே தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஊருக்கு போனோமா, போயிட்டா ஒரு 1 வீக் கிட்டே போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரிட்டன் வந்து டியோட அக்கா ஃபோன் பண்ணி, இங்கே கொரோனா அதிகமாகிடுச்சு, வராதுங்க, அங்கேயே இருந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்காக ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இது மறுபடியும் ஊர்லையா. ஏன்னா ஃபைனான்ஷியலாக டிபெண்ட்டாக இருந்தோம், வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி லேப்டாப் ஒரு 15 டேஸ் அங்கேயே அந்த மாதிரியே இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே லேப்டாப் வாங்குறதுக்காக வர மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மட்டும் இல்லை, டியோட அக்காவுக்கு வந்து ஏதோ அங்கே ஊரில் பணம் கொடுக்கணும், ஒரு குழுவில் வந்து பணம் வாங்கியிருந்தாங்க, அது வந்து கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம். அப்போ பார்த்தா நார்மலாக இருக்குது, எல்லா லைஃப்பும் நார்மலாக இருக்கும். அவங்களோட ஹஸ்பண்டும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை மட்டும் ஊருக்கு போகிற சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்க போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது டியோட அக்கா ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டில் இருந்த முக்கால்வாசி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டே போகணும். எடுத்து போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஊருக்கு போயிட்டோமா, எல்லாம் கேஸ் சிலிண்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு 1 மந்த் அங்கே போய் நிறையா ஸ்டார்டிங் எந்த மாதிரி அதே மாதிரி தான் எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் டி என்ன சொன்னால் அப்படி இல்லை, போயிடலாம், எல்லோரும் நார்மலாக தான் இருக்காங்க, நாங்கள் மட்டும் எங்கே இருக்கணும், டிபெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக் டு பெங்களூர் வந்துட்டோம். நான் டி தனியாக வந்தோம், டியோட அம்மா அப்பா வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டோம் தனியாக. இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோமா ஊருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. சிலிண்டர் ஸ்டவ் கூட கிடையாது. ஒரு 5 kg வரும் இல்லை, அது மட்டும்தான். அதிலே வந்து நிறைய நாள் ஓட்டினோம் நாங்கள். எங்கள் கூட வந்து சிண்டு இருந்தாள். சிண்டுவோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, டியோட அக்கா வீட்டில் தான் அவள் இருந்தாள். சின்ன பாப்பா அது அங்கே இருந்தாள். அதுக்கப்புறமா இங்கே நான் பெங்களூர் வந்த புதுசில் வந்து டியோட அக்கா பையன் வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்து எங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டாளா. எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தால் நெக்ஸ்ட்டு இப்படி தேர்னானே இவள் நின்றுக்கிட்டே இருக்கா. எங்களை வந்து அவள் இன்னும் மறக்கவே இல்லை. ஒரு 1.5 மாதம் கிட்டே இருந்தாலும் அவங்க எங்களை மறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் கூடயே வந்து இப்போ 5 இயர்ஸில் எங்கள் கூடயே இருக்கா. எங்களோட எல்லா பெயின் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே வந்து அவளும் பார்த்துருக்கான். எப்போவாவது எனக்கு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அவன் என் கூட இருப்பான். இப்போது வந்து நான் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கூடயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவள் எங்களோட பேபி தான். எப்போவுமே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு அது புரியும் அப்படின்னு தெரியல. பெட் வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நான் அது நிறைய வாட்டி கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணும்போது அவள் எப்போவுமே எங்கள் கூட இருந்திருக்கா. அந்த வீட்லேயும் அப்படி தான். அதுக்கப்புறம் வீட் சேஞ்ச் பண்ணி இந்த வீட்லேயும் அப்படி தான். எல்லாருமே வந்து சொன்னாங்க, எலியோட அக்காவும் சொன்னாங்க, வரமாட்டாவ பூனைங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் அப்படின்னு. பட் ஸ்டில் அங்கே சேஞ்ச் பண்ணி எங்களோட ஐட்டம்ஸ் காலி பண்ணோமா, அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கே போனதே கிடையாது. பக்கத்தில் இருந்தாலும் போனது கிடையாது. எந்த ஒரு ஜென்மத்தில் அவங்க எங்களுக்கு எந்த மாதிரி இருந்தான்னு எனக்கு தெரியல. பட் இப்போது ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னா அவள் மட்டும்தான்.
எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து டி மேலே கோவம் அப்படின்னா, எல்லாரையும் வந்து சீக்கிரமாக நம்பிடுறா இப்போல்லாம். அவங்க எங்களுக்கு எந்த பேக்ஸ்டாப் பண்ணாலுமே ஸ்டில் அந்த மாதிரி தான் எங்கள் கூட இருக்கிறவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கே இது பண்ணுறா. அது எப்போ உனக்கு புரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. சீக்கிரமாக புரிஞ்சுட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறையா இந்த கார் பைக் பற்றி எங்களோட லைஃப் பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டேன். ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். லைக் பெங்களூர் வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஆச்சு அது வந்து நான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ சாரி காய்ஸ், ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப மொக்க போட்டுட்டேன் அப்படின்னு கூட நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ என்ன மாதிரி மேரேஜ் ஆன புதுசில் ஃபேஸ் பண்ண நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல்